ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பச்சையம்மன் ஜோதிட நிலையம், சென்னை 100. நேற்று மே 4ஆம் தேதி தமிழக மக்கள் சட்டமன்ற தேர்தலில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக வந்துள்ளது. இது 108 இடங்களை வென்று தனிப்பெருங்கட்சியாக வந்துள்ளது. ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லை என்றாலும் இந்த கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் விஜயின் கடின உழைப்பா, இல்லை அதிர்ஷ்டமா, கிரகங்களா? இப்போ நாம் ஜோதிட ரீதியாக தளபதி விஜயின் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இவரின் ஜாதகம் 22/6/1974 காலை 9:25 இந்திய ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் கடகலக்கணம், கடக ராசி, அதாவது பூச நட்சத்திரம். இவருக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி தசை முடிந்து புதன் தசை முடிஞ்சு கேது தசை முடிந்து இப்போது சுக்கர தசையில் குரு புத்தியில் இவர் இப்பொழுது, அதாவது கடகலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் கீழ், கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கரனோட தசையில் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றார் என்பதை விட அன்றைய கோச்சார நிலை மே 4ஆம் தேதி கிரகங்கள் அமைந்த அமைவுதான் இவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளது. மே 4ஆம் தேதி கிரகங்களின் அமைவு கடகலக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் தனித்த குரு பகவானும், 11ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் தனித்த சுக்கிரனும், 10ஆம் இடத்தில் இந்த லக்கணத்தின் 2ஆம் அதிபதியும் தலைமை பதவியை குறிக்கக்கூடிய சூரியன் சித்திர மாதத்தில் மேசராசியில் இருப்பார் என்பது அனைவருக்கு தெரியும். அங்கே லக்கணத்துக்கு 10 சூரியன் புதாத்திய யோகம் புதனோடு இணைந்து 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு பதவி குறிக்குரிய சிம்மாதிபதி வலுத்து நிற்கிறார். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனியும் செவ்வாய் திக்பலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆட்சி பலமும் பெறுகிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலமும் ஆட்சி பலமும் பெறுகிறார். அதேபோல் இந்த லக்கணத்தில் 12இல் பாக்கியாதிபதி குரு பகவான் மறைந்தாலும் அவர் அங்கே லக்கணம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தையும், தனது 9ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்க செய்கிறார். ராகுவை பார்த்து சுகத்துவப்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நவ கிரகங்கள் செய்யும் சூட்சுமத்தால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதுவும் கடக லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்வது, ராஜயோகாதிபதி என்று சொல்வது செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானின் சின்னமான வேலை கையில் எடுத்தார். வெற்றி எளிதில் கிட்டியது. செவ்வாய் என்று ராஜயோகாதிபதி சாதகமாக அமைந்ததால் இங்கே இதற்கு அடுத்து ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் ராசிக்குள்ளே வருகிறார். இனி இவர் இந்த வருடம் 20 நவம்பர் வரையிலும் சுக்கிரனுடைய புத்தி போகிறது. அதன் பிறகு சுக்கிரன் ராசிக்குள்ளே வருவதால் இவருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குகிற காலம்தான். 2036 சூரிய தசை வருகிறது. இந்த சுக்கிர புத்தி முடிந்து சூரிய புத்தி வரும்போது இன்னமும் மிகவும் சிறப்பாக இருப்பார். சுக்கிர தசையில் சூரிய புத்தியில் இந்த விஜயனுடைய ஜாதகம் இன்னும் இந்தியாவெங்கும் பரபரப்பாக பேசப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.